ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.3ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காணும் விகிதமுறா எண்களை எண் கோட்டில் குறிக்கவும். முதல் கணக்கு √3. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. ஸோ 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோடு முதல்ல குறிச்சிடும். முதல்ல ஒரு கோடு குறிச்சுக்கோ, அதுல ஏங்கிற புள்ளி குறிச்சுக்கோ. அடுத்து ஏபி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பிங்கிற ஒரு புள்ளியை குறிச்சுக்கோ. இப்போ ஏபி எத்தனை? 3 சென்டிமீட்டர். திரும்ப பியில இருந்து சிங்கிறது 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இன்னொரு புள்ளி குறிச்சுக்கோ. ஓகே, இப்போ இந்த ஏசிக்கு மைய குத்து கோடு வரையணும். மைய குத்து கோடுனா என்னது? பாதிக்கு மேல எடுத்து மேல ஒரு வில் கீழே ஒரு வில் அப்படி வரைஞ்சுக்கிறணும். வரைஞ்சிட்டு இதை ஜாயின் பண்ண போறேன். ஓகே, இது XYன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இதுக்கு சென்டரா ஓங்கிற பாயிண்ட், இந்த ஓவை மையமாகவும் ஓஏவை ஆரமாக வைத்து ஒரு அரை வட்டம் வரைஞ்சிடணும். அடுத்து இந்த பியில இருந்து ஒரு செங்குத்து கோடு பிடின்னு வரையணும். இந்த பிடி என்ன நீளம் இருக்குன்னு அளந்துட்டு இந்த பிடியுடைய நீளத்துக்கு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கணும். இது ஈன்னு மார்க் பண்ணணும். ஸோ இந்த பிடி தான் √3, இந்த பிஇ தான் √3. இங்க என்ன அளவு இருக்கோ அதே அளவு. இப்ப வரைமுறை எழுதி காமிக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு நேர்கோடு வரைக. ஏ என்ற புள்ளியை குறிக்க அடுத்து ஏபி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் உள்ளவாறு ஏபி வரைக. பிசி ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் வரைக. ஓகே, இப்போ ஏசியின் அடுத்து 5வது ஸ்டெப்பு, ஏசியின் மையக்குத்து கோடு XY வரைக. ஏசியை ஓவில் சந்திக்கும். ஓவை மையமாகவும் ஓஏ அல்லது ஓசியை ஆரமாகவும் கொண்டு ஒரு அரை வட்டம் வரைக. ஓகே, அடுத்து பியில் பிடி வரைக. இந்த பிடின்றது என்னது? ஏசிக்கு செங்குத்தா இருக்கணும். அடுத்து பிடி ஈக்குவல் டு பிஇ ஈக்குவல் டு √3 இருக்குமாறு ஈஐ குறிக்க. ஓகேவா? இதுதான் வரைமுறை. அதே போல செகண்ட் சம் √4.7. இதே போல முதல்ல ஒரு நேர்கோடு வரையணும். நேர்கோட்டில் ஏங்கிற புள்ளியை குறிக்கணும். ஏபி ஈக்குவல் டு 4.7 இருக்கிற மாதிரி பிங்கிற புள்ளியை குறிக்கணும். பியில இருந்து 1 சென்டிமீட்டர் தான் எந்த கணக்கா இருந்தாலும் சரி, பியில இருந்து 1 சென்டிமீட்டர் இருக்கு மாதிரி சி என்ற புள்ளியை குறிக்கணும். ஏசிக்கு மையக்குத்து கோடு வரையணும். அது ஓங்கிற புள்ளியில ஏசியை சந்திக்கும். ஓவை மையமாகவும் ஓஏவை ஆரமாக வைத்து ஒரு அரை வட்டம் வரையணும். அடுத்து பியில இருந்து ஒரு செங்குத்து கோடு வரையணும். அது பிடிங்கிற மாதிரி அரை வட்டத்துல டிங்கிற புள்ளியை சந்திக்கும். அந்த பிடி என்ன அளவு இருக்கோ அதே அளவை கொண்டு இங்க பிஇ இருக்குமாறு ஒரு ஆர்க் அடிச்சோம்னா இப்போ பிஇ ஈக்குவல் டு √4.7. அதே போல பிடியும் √4.7 ஆகும்.
கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதவா? செகண்ட் சம், ஒரு நேர்கோடு வரைய வேண்டும். ஒரு நேர்கோடு வரைந்து அதில் A என்ற புள்ளியை குறிக்க வேண்டும். அடுத்து AB equal to 4.7 சென்டிமீட்டர் இருக்குமாறு B என்ற புள்ளியை குறிக்க வேண்டும். அடுத்து BC equal to 1 சென்டிமீட்டர் இருக்குமாறு C ஐ குறிக்க வேண்டும். அடுத்து AC யின் மையக்குத்து கோடு AC யின் மையக்குத்து கோடு வரைய வேண்டும். AC ஐ மையக்குத்து கோடு ஓவில் சந்திக்கும். ஓவை மையமாகவும் OAவை ஆரமாகவும் கொண்டு அரைவட்டம் வரைக. அரைவட்டம் வரைஞ்சிட்டு Bல இருந்து ஒரு செங்குத்து கோடு வரையணும். அந்த செங்குத்து கோடு அரைவட்டத்தை D யில் சந்திக்கும். ஸோ அந்த BD தான் ரூட் ஆஃப் 4.7 சென்டிமீட்டர். அடுத்து BD is equal to BE is equal to root of 4.7 என்றவாறு E ஐ குறிக்க வேண்டும். அவ்வளவுதான். அதே போல மூன்றாம் கணக்கு ரூட் 6.5 6.5. முதல்ல ஒரு நேர்கோடு வரையணும். அதில் ஏங்கிற புள்ளியை குறிக்கணும். AB 6.5 இருக்கிற மாதிரி Bங்கிற புள்ளியை குறிக்கணும். அடுத்து Bலேருந்து C அப்படின்னு 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி C என்ற புள்ளியை குறிக்கணும். ACயின் மையக்குத்து கோடு வரையணும். அது மையக்குத்து கோடு ACயை ஓவில் சந்திக்கும். ஓவை மையமாகவும் OAவை ஆரமாகவும் வைத்து ஒரு அரைவட்டம் வரையணும். Bலேருந்து ஒரு செங்குத்து கோடு அந்த அரைவட்டத்து மேலே வரைஞ்சோம்னா அது Dங்கிற புள்ளியில சந்திக்கும். அந்த BD அளந்து பார்த்தீங்கன்னா ரூட் 6.5 இருக்கும். அதே 6.5 அந்த அளவை எடுத்து ஒரு அரை ஆர்க் அடித்தோம்னா அது ஈங்கிற இடத்துல என்கோட்டில் சந்திக்கும். ஸோ B is equal to BD is equal to root of 6.5.